ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. ஏப்ரல் 1, 2024 இருந்து நிறைய ரூல்ஸ் வந்து புதுசாக அமலுக்கு வருது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் கார்டாக இருக்கட்டும், பேன் கார்டாக இருக்கட்டும், அல்ல ஒரு ஃபாஸ்டேகாக இருக்கட்டும், சிலிண்டர் மானியமாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே புது புது ரூல்ஸ் வந்து அமலுக்கு வந்து வரப்போகுது. ஸோ நாளையிலேருந்து அது வரப்போகுது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி வாங்க, முதலாவதாக எந்த ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதா இப்போ வந்து ஃபினான்ஷியல் இயர் புதுசாக ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரல் 1. அதனால இன்கம் டேக்ஸ் பற்றி பார்த்துடலாம். வருமான வரி சம்பந்தமான மாற்றங்கள் வந்திருக்குது. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏப்ரல் 1, 2024 நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து 2 விதமான ஸ்லாப் வந்து இருக்கு இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓல்டு ரெஜிமி, நியூ ரெஜிமி அப்படிம்பாங்க. பழைய வருமான வரி, புதிய வருமான வரி. ஸோ இப்போ போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்கம் டேக்ஸ் இந்த ஏப்ரல் 1 வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு எந்த ரெஜிமி வேணும் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். நம்ம செலக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. ஓல்டு ரெஜிமி வேணும்னா ஓல்டு ரெஜிமி, நியூ ரெஜிமி வேணும்னா நியூ ரெஜிமி. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே அவங்க புதுசா கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, இன்கம் டேக்ஸ் ரெஜிமி புதுசு. ஸோ அதுதான் வந்து டிஃபால்ட்டாவே எனேபிளா இருக்கும். ஆனா இன்கேஸ் வந்து உங்களுக்கு பழைய வரி முறை தான் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஓல்டு ரெஜிமி வந்து செலக்ட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க செலக்ட் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா இந்த புதிய வருமான வரி இருக்கு பாத்தீங்களா, அந்த முறை தான் உங்களுக்கு அமலுக்கு வரும். ஸோ அதுதான் வந்து சொல்றாங்க. இந்த இடத்துல பாருங்க, தனிநபர் பழைய வரி முறையில் தங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை உணர்ந்தால் வரி செலுத்துவோர் பழைய வரி முறையை தேர்வு செய்து கொள்ளலாம். அதற்கு எந்தவித தடையும் கிடையாது. அதே மாதிரி இந்த புதிய வரி ஸ்லாப் இருக்கு பாத்தீங்களா, இன்கம் டேக்ஸ் நியூ ஸ்லாப்ல வந்து 2024 to 25 இந்த பினான்சியல் இயருக்கு 3 லட்ச ரூபாய் இருந்து 6 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க இன்கம் வாங்குறீங்க அப்படின்னா 5% இன்கம் டேக்ஸ் கட்டணும். அதே மாதிரி 6 லட்சத்துல இருந்து 9 லட்சம் அப்படின்னா 10% இன்கம் டேக்ஸ் கட்டணும். அதே 9 லட்சத்துல இருந்து 12 லட்சம் நீங்க இன்கம் வாங்குறீங்க அப்படின்னா 15% இன்கம் டேக்ஸ் கட்டணும். 12 லட்சத்துல இருந்து 15 லட்சம் அப்படின்னா 20% இன்கம் டேக்ஸ். அதே 15 லட்ச ரூபாய்க்கு மேல தாண்டிட்டாவே 30% நீங்க இன்கம் டேக்ஸ் கட்டி ஆகணும். இது வந்து புதிய வரியோட ஸ்லாபு. ஓல்டு ஸ்லாப் வேற. ஓகேங்களா. அதே மாதிரி ஓல்டு ரெஜிமில வந்து பாத்தீங்கன்னா பழைய வரி முறையில வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ரூபாய் நீங்க நார்மலாவே அதை வந்து காமிச்சிக்கலாம். ஃபார்ம் 16 இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ரூபாய் அப்படிங்கறத நீங்க நார்மலாவே காமிச்சிக்கலாம். ஆனா புது ரெஜிமில போன பினான்சியல் இயர்ல அது இல்லாம இருந்தது. இந்த வருஷம் அது புதுசா ஆட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அந்த நியூ டேக்ஸ் ரெஜிமிலையும் இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 உங்களுக்கு கூடுதலா ஆட் ஆயிருக்குது. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரெண்டாவது மாற்றம் என்ன அப்படின்னு பாருங்க. ஆதார் எண்ணுடன் பான் எண்ணை இணைப்பதற்கான காலக்கெடு பலமுறை நீட்டிக்கப்பட்ட நிலையில் ஆதாருடன் பான் கார்டை இணைப்பதற்கான கடைசி தேதி மார்ச் 31 ஆகும். இந்த தேதிக்குள் உங்களுடைய பான் கார்டை ஆதாருடன் இணைக்கவில்லை என்றால் அந்த பான் கார்டு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பான் கார்டு முற்றிலுமாகவே ரத்து செய்யப்படுது. நீங்க புதுசா பான் கார்டு தான் எடுக்கணும். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் சமையல் சிலிண்டர் விலையில் மாற்றம் வரும். அதன்படி நாளை 1ஆம் தேதி முதல் புதிய சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படும். ஆனால் தற்போது லோக்சபா தேர்தலுக்கான நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. மார்ச் மாத விலையை நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவதா பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2023 அல்லது அதற்கு பிறகு எடுக்கப்படும் ஆயுள் காப்பீடு பாலிசிகளின் முதிர்ச்சி தொகை மொத்த பிரீமியம் ரூ. 5 லட்சத்தை தாண்டினால் அந்த தொகைக்கு வரி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாளையில இருந்து இந்த ரூல்ஸ் அமலுக்கு வந்துருச்சு. 5 லட்ச ரூபாய் தாண்டிச்சுனாவே மெச்சூரிட்டி அமௌண்ட் அதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியா பாருங்க, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் ஒரு சில மாற்றம் வருது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை நீங்க லாகின் பண்ணணும். உங்களுடைய பென்ஷன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும் அப்படின்னா 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் கண்டிப்பா வேணும். அதாவது ஆதார் கார்டுல பதிவான அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு தான் நீங்க லாகின் பண்ண முடியும். இந்த ரூல்ஸ் வந்து நாளையில இருந்து அமலுக்கு வருது. அடுத்ததா, புதிய நிதியாண்டில் தொடங்கும் பிஎஃப் திட்டத்தில் வேறு நிறுவனத்திற்கு மாறி உங்களின் பழைய பிஎஃப் ஆட்டோ பயன்முறையில் மாற்றப்படும். இது சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க. இப்போ நீங்க ஒரு கம்பெனியில் ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே நீங்க 2வது கம்பெனியில் ஜாயின் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கம்பெனியினுடைய அந்த அக்கௌண்ட்ல இருக்க எல்லா அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா 2வது கம்பெனிக்கு வந்துடும். இது வந்து ஆட்டோ டிரான்ஸ்பர் முறையில நடக்கும். இந்த ரூல்ஸ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அமல்ல தான் இருக்குது. பட் சரியான முறையில அமல்ல இல்லாம இருந்தது. நாளையில இருந்து பாத்தீங்கன்னா இது முற்றிலுமாக அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி பார்க்கலாம். அதே மாதிரி ஃபாஸ்டாக் கணக்கில் கேஒய்சி சரிபார்ப்பை வங்கியில் இருந்து நீங்கள் புதுப்பிக்காவிட்டால் ஏப்ரல் 1 முதல் அந்த கார்டுகள் வங்கியால் முடக்கப்படும். இதனால் கார்டில் பேலன்ஸ் இருந்தாலும் பணம் செலுத்த முடியாது. உண்மையாலுமே இது போன மாசமே என்னுடைய அந்த ஃபாஸ்டாக் கார்டில் பண்ணிட்டாங்க, அமல்படுத்திட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காவே லாக் பண்ணிவிட்டாங்க. கேஒய்சி வந்து வெரிஃபை பண்ணல அப்படின்னு.
புதுசாக தான் நான் வந்து ஃபாஸ்டாக் எடுத்தேன். ஸோ அதனால் நீங்களும் ஃபாஸ்டாக் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கேஒய்சி வந்து புதுசாக ரினியூ பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேஞ்சஸ் எல்லாமே ஏப்ரல் 1, 2024 அமலுக்கு வருதுங்க. ஸோ இந்த தகவலை முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.